கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சாரி ஃபார் டிலே. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுவாங்க. பேட்டி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிடுவாங்களா. ஸோ வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருப்பா, செம்ம காண்டு வந்துட்டு இருப்பா. இங்கே சாயும் சரி, அப்புறம் தங்கச்சி ஹீரோயினி இருக்காள், அவளும் செகண்ட் ஹீரோயின் மாதிரி வச்சுக்கோங்களேன். 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா டவுனுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து அமுச்சு விடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. காஃபி வந்து டீயோ சம்திங் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு சாய் வந்து கேட்பாரு, எதுக்கு அம்மா உங்களை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அப்போ சொல்லுவாள், இந்த மாதிரி கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. அப்படியா, நீ என்ன ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாய் கேட்பார். ஏன்னா அவருக்கு வந்துட்டு இவன் என்ன ஆன்சர் பண்ணா அப்படின்னு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேட்கறதுக்கு. அப்போ வந்துட்டு அவன் என்ன சொல்லுவானா, இல்லை டீ வந்துருச்சு குடிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டீ வந்துட்டு பிளாக் டீ வந்து ஊற்றி வைக்கும்போது அதில் சுகர் போடாமல் இருப்பார் சாய். நீங்கள் சுகரை மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இவன் எத்தனை க்யூப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகரை போடுவாள். அதுக்கப்புறம் இவ வந்துட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது சுகர் போடாமல் லெமனை போட்டுருவாளா. அப்போ வந்துட்டு கேட்பாரு, என்ன புளிப்பாக தான் நீ வந்து டீ குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. ஆக்சுவலி இவள் குடிக்க மாட்டா, பட் என்ன பண்ணும் பதட்டத்தில் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பான். ரொம்ப நர்வஸாக இருக்குமா. அதுக்கப்புறம் கேக் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு கேக் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாப்பிக்க மாட்டுவாளா. அப்போ வந்துட்டு சாய் வந்து கேட்பாரு, சொல்லு அம்மா கிட்ட என்ன பதில் சொன்னேன், நீங்கள் போயிட்டு ஆன்ட்டிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடுவா. இவனுக்கா என்னடா ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும், என்ன சொல்லியிருப்பான்னு தெரியல அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கேட்பார், ஏன் லேட்டுன்னு. இந்த மாதிரி ஆன்ட்டி வீட்டுக்கு போனால் அவங்க வந்து ஸ்கூலில் காலேஜில் இருக்கும்போது டிரைவர் அனுப்புனாங்கன்ட்டு. அவருக்கு கோவம் வந்துடும், எப்படி வந்துட்டு நீ அங்கே போகலாம், எப்படி வந்துட்டு என் பொண்ணை கூப்பிட்டா அவங்க வந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்வா, ஏன்ப்பா எனக்கு வந்து சாயை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாளா. உடனே அவருக்கு பிடிக்காது, இல்லைம்மா இது சரிப்பட்டே வராதுங்குவாங்களா. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்மள தானே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏன் நம்ம பொண்ணு சரிப்பட்டு வராது. இல்லை அவங்க வந்து நல்லவங்க கிடையாது, அவங்க வந்து ஏதோ பிளான் போட்டிருக்காங்க, நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அப்போ மீறியும் வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா என்னமோ இருக்கும் அப்படின்ட்டு இவர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. பட் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க எனக்கு ஏதோ இதான் வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்னு தோணுது. சாய் வந்து ஏற்ற ஜோடியாக இருக்கும்போது இவர் கோவம் வந்துடுச்சு, நான் வைக்கிறது தான் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சாய் வந்துட்டு அம்மாட்ட கேட்குறான், அம்மா நீ வந்து என்ன சொன்னாண்டு, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்டா நீக்கு வந்து உன்னை பிடிக்கோண்டு, அவள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் எப்படி வந்துட்டு உன்னை வேணான்னு சொல்லுவா, நீ வந்துட்டு ஒரு நல்ல பையன்டா, உன் அழகுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு கண்டிப்பாக இது ஓகே தான் சொல்லுவா. சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் மந்த்தே கல்யாணம் வைக்கணுங்கும்போது, ஏம்மா அதுக்குள்ளே வா வந்துட்டு கிராஜுவேஷனே முடிக்கல, இல்லைப்பா அது பேப்பரில் என்ன இருக்குது, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுவாங்களா. அப்போ வந்துட்டு சாய் வந்து கேட்பான், எதுக்குமா ஏன் இப்படி அவசரப்படுறீங்கும் போது, உனக்கு தெரியாதா ஆல்ரெடி பேட்டி வந்துட்டு பிரச்சனை பண்ணுவா, இப்போது அவள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. எங்கே போனாங்கும் போது அவங்க வந்துட்டு ஹுவாயிங் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கா, அங்கே அந்த வீட்டுக்கு வந்து அவளை அனுப்பிச்சிருக்கேன், அவள் ரிட்டன் வருவா, அவன் கல்யாணம் முடிச்சு தான் வருவா, அவளால் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவன் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும், நீலாம் வந்துட்டு அதை நினச்சி கவலைலாம் படாத, அதுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவள் இங்கே தான் வருவா, அவள் எதாவது ட்ரிக்காக யூஸ் பண்ணி வச்சு நிறுத்திடுவான்னா நான் அந்த மாதிரி அவளை அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு காதில் வாங்கிடுவான். ஸோ மாலில் வந்து ஹீரோயின் வந்துட்டு சாய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு சாய் வந்தோடனே, என்ன வன்சிகா, ஹீரோயின் பேர் வந்து வன்சிகா, ஸோ வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு தான் நிற்கிறியாங்கும் போது, ஆமாம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாங்கும் போது, ஆமாம் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ண போகிறேன். அப்போது அவள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறீங்களாங்கும் போது, இல்லை லவ்லாம் கிடையாது, இது ஒரு பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜாகும் போது ஆமாம் சில நேரத்துக்கு நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் சூட்டபிள் ஆகும், வீட்டில் இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு வந்துட்டு வந்து சொல்லுவானா. இல்லை நீ வந்து புரிஞ்சிக்கல, இந்த மேரேஜால் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல வருவா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்டெப் மாம் வந்துடுவாங்க. வந்தோடனே வந்துட்டு வன்சிகா அப்படின்னு சொல்லிட்டுமே அப்படியே அமைதியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ ரூம் கழிச்சிட்டு போயிட்டு, நீ எதுக்கு சாயோட ரூம் கிட்ட வந்து நிற்கிற, உனக்கு அங்கே என்ன வேலை, அவங்ககிட்ட என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்துட்டு இவன் அமைதியாக இருப்பாளா, சொல்லு நீ ஏன் அங்கே வந்து நிற்கிற, அப்போ வந்துட்டு என் பையனை செடியூஸ் பண்ணுறதுக்கு நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசுவாங்களா. ஏன் என் பையனோட கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ணுற, உனக்கு என் பையன் மேலே வச்சு கண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலி அவர் வந்துட்டு எனக்கு அண்ணன் மாதிரி, எனக்கு அந்த மாதிரி தாட்டே கிடையாதுமா அப்படின்னு சொல்லுவாள். நடிக்காத, ஏன்னா உங்கள் அம்மா எவ்வளோ கேவலமானவங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் அம்மா கெட்டவங்க, அந்த இடத்த தானே உனக்குள்ளே ஓடுது, ஸோ அது என் பையனை நீ செடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ரூம் கிட்டேயோ என் பையன்கிட்ட பேசுகிறதோ எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், என்னடா இவ்வளோ சீப்பாக நம்மளை வந்துட்டு எடை போடுறாங்களேன்னு சொல்லிட்டு. இங்கே பேங்காக் போன ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ரிட்டன் போகும்போது தங்கச்சிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, ஹீரோயினுக்கு 3 பேருக்குமே என்ன பண்ணுவான்னா ஒரு சில்வர் செயின் மாதிரி வந்து வாங்குவான்.
அப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு வாங்குறது வந்து ஒரு ஹார்ட்டின் போட்ட மாதிரி ஒரு செயின் வாங்குவோம். அவனுக்கு ஏதோ தோணியிருக்க போல் ஹீரோயினுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவங்க அம்மா வந்து பேசுவாங்க, நீங்கள் நம்ம பொண்ணுக்கு ரொம்ப அகேன்ஸ்டாக வந்துட்டு பேசுகிறீங்க, நம்ம பொண்ணும் சாயை லவ் பண்ணுறாங்கன்னா அந்த உங்கள் மனசை வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பேசுவாங்களா. இவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், நம்ம பொண்ணோட ஆசைன்னு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணுகிட்ட போய் பேசுவார். ஏமா நீ சாய் மேலே ரொம்ப ட்ரூவாக இருக்கியா, ஏன்னா அந்த லேடி சூலி இருக்காங்க, அவங்க வந்துட்டு அப்பலேருந்து நம்ம குடும்பத்தை வெறுத்துட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு வந்துட்டு இவ்வளோ சொல்வாரா. அப்போ வந்துட்டு நீ என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா நான் ஆன்ட்டிக்கிட்ட நேர்லேயே பேசினேன், அந்த ஆன்ட்டி அப்படி கிடையாதுப்பா, அவங்க என்கிட்ட ரொம்ப நல்லபடியாக பேசினாங்க, அவங்க பையனுக்காக வந்துட்டு எல்லா அந்த ரிவெஞ்ச் வெஜ் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாளா. அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இல்லைம்மா எனக்கு வந்து சரியில்லைங்கும் போது, அப்பா ப்ளீஸ்ப்பா நான் வந்து சாயை நானும் விரும்புகிறேன், அவரும் வந்து என்னை விரும்புகிறாரு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நீங்கள் நம்புங்க ஆன்ட்டி வந்துட்டு அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ அடித்து பேசுவாளா. அப்புறம் வந்துட்டு இவருக்கு மனசு கேட்காது, நம்ம பொண்ணோட ஆசை தானே, ஆசைப்படுறேன்ட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு யாடா ஃபேமிலி தான் கட்டுறாங்க. யாடா அப்போ என்ன பண்ணுறாருன்னா, யாடா இன்றைக்கும் வந்துட்டு நைட் கிளப்புக்கு வா யாடா, நம்ம வந்துட்டு அந்த கேப்லிங் வந்து ஆடலாங்கும் போது, அப்பா உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இருந்தாலும் அவங்க அப்பா வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த வாட்டி போனால் போன வாட்டி ஜெயிச்சிருப்பாங்க, இந்த வாட்டி போனால் அப்படியே தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பாம்மா இந்த டேபிள் நான் அந்த டேபிளுக்கு போகலாங்கும் போது, அப்பா நீ சும்மா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சியா அந்த ஆள் வந்துடுறான். அவன் இந்த கேம்லிங்லாம் வச்சு ஆடுறாடும் தான். அவர் கெட்டவன் தானே. அவன் வந்து என்ன சொல்கிறான், என்ன யார் இது உங்கள் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பேசுகிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்துட்டு இந்த கேம் பிடிக்கலன்னா அந்த டேபிளுக்கு போங்க, கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சுற்றி விட்டுறான். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எந்த டேபிளுக்கு போனாலும் அவங்க தோக்கிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு பேக் பண்ணுறான் திங்ஸ் எல்லாம். அவன் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வாங்கியிருப்பான செயின், ஸோ அதை மட்டும் அவன் வந்து ஸ்பெஷலாக எடுத்து வந்து பார்க்குறான். அப்படியே கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆகிடுது. அவன் வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வந்துட்டு போய் பார்க்க போகிறான். அப்போ ஹீரோயின்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து கொடுக்குறான். ஹீரோ வந்துட்டு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஆமாம் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்கும்போது இவ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, செயினை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அவன் வந்து போடுறாள். ஊக்கு சரியாக போட முடியும்போது சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹெல்ப் பண்ணுறான். இவளை வந்துட்டு அவள் 2 பேருக்கும் நர்வஸாக இருக்கு, ஏன்னா ஹெல்ப் பண்ண கிட்டக்க தானே வராங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல. ஹீரோயினை ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டு திருப்பி என்ன பண்ணிடுறான்னா ஹீரோயினை வந்துட்டு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் நம்ம ஹீரோட கனவு. அவன் ஆக்சுவலி அந்த செயினை வச்சுட்டு தூங்கியிருக்கான். டக்குன்னு ஏஞ்சி உட்காரான். என்னடா வியர்டான ஒரு கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறான். இப்போ ரியல் அது வந்து கனவு. இப்போ உண்மையிலே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாலாம் கிஸ் பண்ணிட்டு, அம்மா ரொம்ப மிஸ் பண்ணேன், அப்பா பிஸ்னஸும் நல்லபடியாக முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி பார்க்க போகிறான். தங்கச்சிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வந்துருப்பான்னு சில்வர் செயின், 3 பேருமே சில்வர் தான். ஸோ அதை போய் கொடுக்குறான். நீ வந்து அது ரொம்ப ஆசையாக வந்து வாங்கிக்கிறான், ஆனால் அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கேட்குறான், இந்த மாதிரி அப்பா சொன்னார் நீ வந்துட்டு சாயை வந்து லவ் பண்ணுறியா, எப்போ 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாரு. ஹீரோ வந்து கேட்பானா, அதுக்கு வந்து நீ வந்துட்டு ஆமாம் எனக்கு சாயை பிடிச்சிருக்கு, 2 பேரும் தான் லவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, இல்லை இந்த ஆன்ட்டியை நினச்சி பார்த்தியா, இல்லைண்ணா அவங்க வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க, என்கிட்ட நல்லபடியாக தான் பேசினாங்கும் போது அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டேன்னா, அப்பா சொல்கிறது நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க ஓகே, பட் அப்பா சொல்கிறது வந்து நான் அப்பா கொஞ்சம் அக்ரி பண்ணுவேன், ஏன்னா அவங்க வந்துட்டு நமக்கு ஃபேமிலி ரிவெஞ்ச் எடுக்கணும், நம்மளை பிடிக்காதவங்க எப்படி நம்மளை அக்செப்ட் பண்ணாங்க கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்கும்போது நீ என்ன சொல்லலாம், இல்லைண்ணா அவங்க வந்து அவங்க பையனுக்காக மாற்றிக்கிட்டாங்க, நான் சொல்கிறது தான் உண்மை, அவங்க வந்து மாறிட்டாங்க, என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாங்கும் போது இருந்தாலும் நம்ப முடியல, பட் வந்து நீ சொல்கிற 2 பேர் லவ் பண்ணுறோன்னா அதுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏதாச்சும் பிரச்சனைனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட தாட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு போகிறான், அந்த சூலி வீட்டுக்கு. அப்போ வந்துட்டு இவனே போய் ஸ்ட்ரைட்டாக கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் மேலே கோவமாக தானே இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி என்னோடய தங்கச்சி வந்துட்டு உங்கள் பையன் கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து கோவமாக தான் இருந்தேன் அவங்க ஃபேமிலி மேலே, ஏன்னா என் தங்கச்சி வந்துட்டு உங்கள் அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஸோ அந்த கோவம் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு, எப்படி வந்து ஃபேமிலியை விட்டு போனேன்ட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு நான் ஒரு மதராக யோசிக்கும் போது எனக்கு அதை வந்துட்டு தோணவே இல்லை, ஏன்னா என் பையனுக்கு உன்னோட தங்கச்சியை பிடிச்சிருக்கு, உன் தங்கச்சியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு அம்மாவாக நான் இடத்துலேருந்து எடுத்து பார்த்தா நான் வந்து என் பையனுக்கு எது நல்லதோ அதான் பண்ண முடியும், ஸோ நீ வந்து இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வரனால எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்காக நான் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நல்லபடியாக வந்து ஹீரோட்ட பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி கூட ஹீரோட்ட நல்லபடியாக பேச மாட்டாங்க, ஆனால் இப்போ அந்த மாதிரி பேசுகிறாங்களா.
ஹீரோவே வந்துட்டு ஓகே ஓகே நான் மாறிட்டாங்க தான் போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து நினச்சிட்டான். நெக்ஸ்ட் ஆசையாக ஹீரோயினை பார்க்க போகிறான், இந்த செயினை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து 2 days நம்ம ஹீரோ வந்துட்டு எப்போ வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ ஹீரோ வந்ததுமே இவளுக்கு வந்துட்டு அந்த நீ விஷயத்தை வந்து சொல்லணும், வேணா ஆன்ட்டிக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுன்னா டக்குன்னு வந்துட்டு கேட்குறான், இந்த மாதிரி நீ வந்துட்டு ஆன்ட்டி அம்மாவை பார்த்தீங்களா, ஸ்டெப் அம்மாவை பார்த்தீங்கன்னா பார்த்தேன், இந்த மாதிரி கல்யாணத்தை பற்றி பேசினாங்கம்மா. ஆமாம் ஆன்ட்டி வந்துட்டு பேசினாங்க, அவங்களுக்கு வந்து என் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, நான் பேசிட்டேங்கும் போது உங்களோட ஆன்சர் என்ன, உங்களுக்கு ஓகே தானா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. ஆமாம் நீயும் சரி சாயும் சரி 2 பேருக்கும் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும், அது இல்லாமல் நான் ஆன்ட்டியை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறானா. ஹீரோயினுக்கா ஷாக்கு. அதுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் வந்து கொடுப்பான். இவளுக்கே வந்து என்னென்னா இந்த பிரச்சனை மழையில் ஓடிட்டுருக்குமா. ஸோ என்ன பண்ணுவான், டக்குனு இந்த கிஃப்ட்டை கையில் வாங்கிப்பா, வாங்கி கையில் மட்டும் வச்சுருப்பா. ஹீரோ வந்துட்டு கனவுல என்ன பண்ணியிருப்பான், அவள் போட்டு பார்க்குற மாதிரியும் கிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும்ல. ஸோ அது இன்னும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பார்ப்பா. ஹீரோயினுக்கு தாட் வேறு மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு அப்படியே வந்து நிற்பாளா. அப்போ வந்துட்டு ஹீரோட டிரைவரோ சம்திங் யாரோ ஒருத்தங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா போயிடுவான். இன்னும் எந்த ரியாக்டுமே பண்ணலை அப்படின்ட்டு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காண்டு அவள் ஷாக்லேயே நிற்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தடா வந்து வீட்டுக்கு வந்து திட்டுறா, என்னப்பா ஒரு இதில் கூட நம்ம ஜெயிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு கேம்லிங்லாம் அழைச்சிட்டு போகாதே, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருப்பான். அவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா அப்படி சொல்லிட்டு பேசுவாரா. இவன் என்ன பண்ணுவானா இருக்கிற பில்லோலாம் தூக்கி அடிப்பா பாருங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுவான். என்ன ஆச்சுங்கும் போது உடனே வந்துட்டு அப்படி பேச்சை மாற்றிட்டு ஐ மிஸ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுவாளா. அப்போ ஹீரோ கேட்பான் என்னாச்சு என்ன ஃபைட்டு. இல்லை என்னோட ரூமை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன், இந்த மாதிரி குஷன்லாம் தேவையில்லை, எனக்கு ஜாப்பனீஸ் குஷன் தான் வேணும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிட்டோன்னே இவர் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டி வச்சிருவார் இந்த அப்பகாரன். நெக்ஸ்ட்டு வெளியே அழைச்சிட்டு போயிட்டு நான் இந்த மாதிரி உனக்காக ஒரு ஜுவல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னே இவன் என்ன பண்ணுவான்னா சரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க போது டைமண்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து கோல்டாக இருக்கும்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா சில்வராக இருக்குமா. என்னது சில்வர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு வந்து என்ன சொல்லுவான்னா ஏன் உனக்கு இந்த மாதிரி சில்வர் தானே பிடிக்கும், உனக்கு தான் இந்த கோல்டு டைமண்ட்லாம் பிடிக்காதுல்ல, நீ ஒரு மாடர்ன் கேர்ள்ல, ஸோ அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். இவளுக்கு ஆனால் பிடிக்காது, பட் இருந்தாலுமே சும்மா வந்து ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுவாளா. அப்போ ஹீரோக்கு வந்து நினைப்பு வரும், இவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது யார்கிட்ட கிஸ்ஸு, நம்ம ஹீரோயின்கிட்ட. அவன் மனசு தானாக அந்த பக்கம் போயிருக்கு, பட் இங்கே கிஸ் பண்ணது யாடா, இவனுக்கு ஹீரோயின் ஞாபகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா வீட்டுக்கு போயிட்டு இந்த செயினை தூக்கி எரிஞ்சிட்டு இதெல்லாம் ஒரு நெக்லஸ்னால் அவன் எனக்கு வாங்கிட்டு வரானா, சில்வர் போய் வாங்கி கொடுத்துருக்கான், ஒரு கோல்டு கூட வாங்கி தரல அப்படி சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுவானா தூக்கி போட்டு வீசிட்டு போயிட்டே இருப்பாள். ஆனால் அதை வந்துட்டு இந்த அப்பகாரன் வந்து பத்திரமா எடுத்து வச்சுப்பான், ஏன்னா அவனுக்கு செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவானா ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போவான். ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போவானே. என்னடா மச்சான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சில்வர் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும், ஆனால் எனக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தானே அப்படி சொல்லி வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் வந்துட்டு என்ன 1-2 வாங்கின மாதிரி இருக்குது, இன்னொரு செயின் வந்துட்டு யாருக்கு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்படியே மழுப்பிட்டுருப்பான். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் ஷாக் ஆகிடுவானே. இவனுக்கு வந்துட்டு செட்டுக்கு வந்துட்டு ஹீரோட தங்கச்சி பிடிக்கும்ல, நீ கல்யாணமா யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேறு யார் சாய் கூட தான் அப்படிங்கும்போது எப்படிறா அந்த ஃபேமிலி உங்களுக்கு செட்டே ஆகாதே அப்படிங்கும்போது இல்லை அவங்க தான் கேட்டாங்க. ஆமாம் நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை, அவளை வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும், அவரும் நல்லவர் இல்லை ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு இவனுக்கு மனசே கேட்காது, ஒரு மாதிரி கஷ்டமாயிடும் ஜெட்டுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த செயின் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரூமுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வந்து கழுத்தில் போட்டுப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கார் டிரைவர் வந்துட்டு பேட்டியை வந்துட்டு அந்த ஹுவாயுங்கிற ஊரில் விட்டுட்டு வருவாரா. விட்டுட்டிங்களா அந்த வீட்டில் விட்டுட்டு சேஃபாக விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏதோ லெட்டர் வச்சுருப்பாரு. என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஸ்டெப் மாமா கேட்பாங்க. இல்லை இதை வந்துட்டு சாய் தம்பிக்கு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்க சொன்னாங்கும்போது அப்படியா அந்த லெட்டரை ஏன்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் ஏன் கொடுத்துருப்பானா இவன் வந்துட்டு கால் பண்ணும்போது சாய் வந்து ஃபோன் எடுக்க சொல்கிறதுக்காக கரெக்டாக இவள் கால் பண்ணுவாள். அந்த ஃபோன் எடுக்கிறது யார், ஸ்டெப் மாமா எடுத்திருப்பாங்க. எதுக்கு நீ வந்துட்டு ஃபோன் போடுற, நான் தான் சொன்னேன் என் பையனை விட்டு தள்ளிடுன்னு, அங்கே போயுமே நீ ட்ரிக்கு ஃபாலோ பண்ணி என் பையன் கூட வந்துட்டு இதாக இருக்கான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்கு அந்த வீட்லேயும் எனக்கு உரிமை இருக்காது, உன்னை அப்படி நடுத்தூரில் விட்டுருவேன், ஒழுங்கு மாதிரி தான் ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. இவளுக்கா எப்படி இந்த லட்சம் வந்துட்டு இவங்ககிட்ட போச்சுன்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்ருப்பா. உனக்கு இருக்குடி தாய் கிழவி, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்திட்டுருப்பா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்க்குறதுக்கு இவங்க ஃபேமிலி சரி ஹீரோட ஃபேமிலி எல்லோரும் வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்கல்ல. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நான் பிரைட் ஃபேமிலிகிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டி ஓகே சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து கல்யாணத்தை பற்றி பேசிடலாமாங்கும் போது அவர் என்ன சொல்வார்னா நான் கல்யாணத்துக்கு ஓகே, பட் இப்போது இந்த கல்யாணம் வேணாம், ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக நெக்ஸ்ட் மந்த்லாம் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரா. உடனே வந்துட்டு இவங்களுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த ஸ்டெப் மாமுக்கு சமக்கம் வரும்.
அது இல்லாமல் நான் வந்துட்டு இவங்ககிட்ட தனியாக பேசணும், சூலிக்கிட்ட வந்து நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சூலியும் சரி ஹீரோட அப்பாவும் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக பேசுறதுக்கு வந்து போவாங்க. இவங்களுக்கா என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல, சும்மாவே இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு எலியும் போன மாதிரி ஆகாதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஓப்பனாக கேட்டுறேன், மனசில் எதுவும் வச்சுக்காம, உங்களுக்கு தான் என் ஃபேமிலியே பிடிக்காது, எப்படி என் பொண்ணை மட்டும் பிடிச்சிச்சு அப்படிங்கும்போது இவங்க சொல்லுவாங்க, நான் நீயை பார்த்தோன்னுமே நான் வந்துட்டு என் மருமக அவளை தான் வரணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ப முடியல, எப்படி என்னை பிடிக்காதான், என் ஒய்ஃபை பிடிக்காதான், என் பையனை பிடிக்காதான், என் பொண்ணை மட்டும் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு ஒரு டவுட் இருக்குது, எப்படி சடனாக நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓப்பனாகவே கேட்டுருவார். அதுக்கு வந்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அப்போ வந்துட்டு என் தங்கச்சி உங்களை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அப்போ வந்து எனக்கு பிடிக்கல தான். ஆனால் இப்போ என் பையன் லவ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது, ஏன்னா நான் ஒரு அம்மாவை யோசிக்கும் போது என் பையனுக்கு என்ன பிடிக்குமோ அதான் நான் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு சேம் டைலாக்கை வந்துட்டு போடுறாங்க. வெளியே இருக்க பாட்டி ஃபேமிலிலாம் வந்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை வந்துடுமோன்ட்டு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சூலி வந்து எனக்கு பார்த்துட்டே பிடிச்சிருச்சு, அவள் தான் வந்துட்டு என் வீட்டு மருமகன்னு நினைக்கிறேன், ஏன்னா சாய் ஹரிக்கும் வந்து சூலி ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் இவர் கேட்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட் வைக்கணும், கல்யாணம் லேட்டாக வச்சுக்கலான்ட்டாங்களா. இதே வந்து அவங்களுக்கு வந்து கடுப்பாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத கேட்காம அவங்க சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாசலில் நிற்பா. இவங்க பார்த்துருவாங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்தா ஹீரோயின், ஓ அப்போ நான் பேசுறதுலாம் நீ ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பலார்பண்ண அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைம்மா நான் வந்து உங்களுக்கு டீ கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாளா. இல்லை நீ வந்து நான் பேசலாம் ஒட்டு கேட்டுட்ருக்கேன், ஏதோ இந்த கல்யாணத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் நீ இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்க போவாங்களா. அப்போ கழுத்தில் இருக்க அந்த செயினை பார்த்துருவாங்க. ஓ இந்த செயின் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த செயினை வந்துட்டு எடுத்து பார்ப்பாங்களா. கையில் பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ சீப்பான சில்வரா, நான் ஏதோ டைமண்ட் நினச்சிட்டேன், கண்டிப்பாக இது சில்வர் சீப்பாக இருக்குன்னா அது உங்கள் அம்மாவோட தான் இருக்கும். உனக்கு சொல்லுவா, ப்ளீஸ் அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கும்போது, ஓ உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டனா, அப்போ வந்து நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜல்லாலே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அந்த செயினை வந்து வீசிடுவாங்க. ஹீரோயினுக்கா கஷ்டமாக போயிடும். இல்லை வேண்டான்னு சொல்லுவாள், ஆனால் அவங்க வீசிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா கீழே வந்து பேக் சைடு கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த செயினை தேடிக்கிட்டே இருப்பாள். அது வந்து எங்கே வீசினாங்கன்னே தெரியல. ஆனால் அவங்க ஜன்னல் ஓரமாக தான் வந்துட்டு பார்த்துட்ருப்பா. அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சாய் அங்கேருந்து வருவான். சாய் வந்துட்டு என்னாச்சு என்ன தேடுற அப்படின்ட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு செயின் வந்துட்டு காணாம போச்சு அப்படின்னு சொல்லுவாளா. உடனே வந்துட்டு அப்படியா நான் வேணா தேடுறேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேட போவானா. இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், இல்லை எக்ஸ்பென்சிவ் இல்லை பட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவா. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா கிளம்புவானா. அப்போ வந்துட்டு இவன் கேட்பா, என்ன கல்யாணம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சாகும் போது, அப்போ ஹீரோ சொல்லுவான், ஐ மீன் சாய் சொல்லுவான், இல்லை இல்லை கன்ஃபார்ம் ஆகலை, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா, சரி எனக்கு வந்துட்டு அவங்க வீட்டு ஃபோன் நம்பர் கிடைக்குமா, ஹீரோ வீட்டு ஃபோன் நம்பர் கிடைக்குமா போது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாய் வந்து கேட்பாரா. இல்லை நீக்கு வந்துட்டு இந்த மாதிரி எது எம்ப்ராய்டிங்கில் செஞ்சு ஏதாச்சும் செஞ்சு தரலாம் தான், அவளுக்கு எந்த மாதிரி பூ பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சரி உனக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய் வந்துட்டு போயிடுவான். ஹீரோயின் வந்துட்டு இல்லை அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி தராதிங்க, நீ வந்து குடும்பப்படுத்த தான் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபேமிலி பாட்டி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சூலி வந்து ரொம்ப மாறிட்டால அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க அப்படியே வந்து நம்பிட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாவும் வந்துட்டு மாறிட்டாரு, எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏமாத்துறது தெரியாமல் வந்துட்டு ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.